உன்னை நாங்கள் டீம்லேருந்து வன்மையாக கண்டித்து டீம் விட்டு தூக்குறோம். என்ன இங்கேருந்து போயிட்டுருக்கிற வண்டி அங்கே கிடக்குது, என்ன பண்ணி விழுந்த? ஹெல்மெட் கழட்டுங்க, ஹெல்மெட் கழட்டுங்க. இல்லை கழட்டுங்க ப்ளீஸ். ஆச்சா புரியல. வண்டி சாயுதா? அப்படியே வண்டி சாயுது. எந்த பக்கம் சாயுது? இந்த பக்கம் ரைட் சைடு. ரைட் சைடா? அப்புறம் லெஃப்ட் சைடு காலை ஃபஸ்ட்டு ஊனி தட்டி தட்டி போடுங்க, அப்புறமா காலத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. அந்த பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் காலை கீழே வச்சே போடுங்க, அப்புறமா காலை மேலே வச்சுக்கலாம். வண்டி ஓரமாக கொஞ்சம் ஓரமாக போடுங்க, சர்க்கிள் கீழே பட்டுறாதீங்க. பிடிக்க சொல்லுங்கள், யாராவது பிடிக்க சொல்லுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் பசங்க யாராக இருந்தா. சரி வீல் அடிக்கலாமா? வீல் எப்படின்னு தெரியுமா? புரியல. கொஞ்சம் தெரியும். ஒன்றும் இல்லை, கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்டில் பாதி கிளச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, த்ராட்டில் பாதி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சுட்டே வண்டி இழுங்க. இழுத்ததுக்கப்புறமா கிளச்சு விடுங்க, ஓகேவா? வண்டி மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் பிரேக்கு தான், புரியுதா? மெதுவாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஃபஸ்ட்டு ஏற்றி இறக்குங்க, அப்புறமா தூக்கி ஓட்டிக்கலாம். திருப்பிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். நீ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறா. வரலன்னு புலம்பிட்டே இருக்காரு. அந்த வண்டி சாவி ஆன்லேருந்து ஆஃப் பண்ணி விட்டுறா. இந்த உடம்பு முன்னாடி கொண்டு போகிறதுனால தான் திரும்பாமல் கேட்குறேன். நான் ஃபஸ்ட் நாள்லேருந்து சொல்லிட்டு தானே இருக்கிறேன். அது எனக்கு வரவே இல்லை, இப்போ தான் வருது. போ த்ராட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. த்ராட்டில் கொஞ்சம் வச்சுட்டு இவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளச்சு விடுங்க, வண்டி வேகமாக போவோம். வேகமாக போகிறப்ப பிரேக்கை மட்டும் அழுத்திட்டே இருங்க, அவ்வளோதான். நல்லா த்ராட்டில் கொடுங்க. அப்படி நல்லா த்ராட்டில் கொடுத்து இழுத்ததுக்கு அப்புறமா கிளச்சு விடுங்க. ஓய் பொறுமையா. த்ராட்லையும் இப்படி விட்டுலாம் திருவாதீங்க, அப்படிலாம் திருவாதீங்க. ஒரே த்ராட்லு கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே த்ராட்லு அப்படியே இழுக்கணும் வண்டியை. த்ராட்லு கொடுத்துக்கிட்டே கிளச்சிங் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி இழுத்துட்டு அப்புறமா கிளச்சை மட்டும் விடுங்க. ஒரே த்ராட்லு ஒரே த்ராட்லு இழுத்துக்கோங்க. வண்டி மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிரேக்கு அப்படியே அழுத்துங்க, வண்டி இறங்கிக்கும். பொறுமையா, ஓகேவா? பயப்படாமல் பண்ணுங்க, எல்லாம் நம்ம பசங்க தான். இந்த கால்லாம் தூக்கக்கூடாது, கால் கீழே தான் இருக்கணும். அந்த கால் எதுக்குன்னா ரைட் லெஃப்ட் வண்டி சாயாமல் இருக்க சப்போர்ட்டு தான் கால். அந்த காலை தூக்கிட்டிங்கன்னா எப்படி சிட்டாகாது. அதே மாதிரி ஒரே நேரத்தில் கிளச்சையும் க்ளோஸ் பண்ணிட்டு த்ராட்லையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இழுக்க சொன்னோம். நீங்கள் ரெண்டையும் விட்டுட்டு இழுக்கிறீங்க. எப்படி சொல்கிறதா? விடுங்கதா, அப்படியே உட்காருங்க. இதையும் பிடிச்சிட்டு ஒரே டைமில் த்ராட்லையும் கிளச்சிங் க்ளோஸ் பண்ணிட்டு இழுத்தா தான் வண்டி நின்ன இடத்துல ஏறும், இல்லைனா போய் தான் ஏறும். கிளச்சு இழுத்ததுக்கு அப்புறமா கிளச்சு விட்டுருங்க, வண்டி மேலே வந்துடும். அப்புறமா பிரேக் அழுத்தினா போதும். பிடிச்சிக்கோங்க, பண்ணுங்க மெதுவா. வர நேரமாக அதெல்லாம் ஒரு 7 மணிக்கு வர சொன்னால் 10 மணிக்கு வருது. ப்ளே பாய் கிரி இங்கே பார்க்க போறீங்க கைஸ். இவன் என்ன அருணா கோயிலாம் எடுத்து கட்டிக்கிறான்? டேய் பயத்திலே இறக்கிட்டான்டா. போடு. ஆதிரானா யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சண்முகம், ஹெல்மெட் கழட்டுங்க. இல்லை கழட்டுங்க ப்ளீஸ்.
வாரே வா. எவ்வளோ செலவாச்சு இந்த கட்டிங்க்கு? பிரேக் அடிச்சா இருக்கணும், கிளச்சை பிடிச்சா இருக்கக்கூடாது. பிரேக் அடிச்சா இருக்குங்க. போடு. ரொம்ப ஸ்லோவாக ஆஃப் ஆயிருக்குண்ணா. டேய் நீ ஏற்றுறதே கிர்ருன்னு ஏற்றுறடா. வண்டி லெவலாக ஏற்றி லெவல் ஹைட்லேயே பிரேக்கையும் மெயின்டைன் பண்ணி த்ராட்லையும் விடாமல் அப்படியே ஒரே மாதிரியே போய் சுற்றுறா. ரொம்ப 12 தேவையில்லடா, 10 இருந்தால் கூட போதும். அந்த சர்க்கிள் உழுவுதா? சர்க்கிள் உழுவுதா? உழுவுல. வண்டி பெருசாக இருக்கும், சாயவே மாட்டேங்குதா? சொல்லிட்டா எப்படின்னு? வாங்க உட்காருங்க அப்படியே. ஓஹோ ஐயோ, தலை அப்படியே தள்ளி விடுங்க. தள்ளிட்டீங்களா? உட்காருங்க. இந்தா இவ்வளோ த்ராட்டில் லாக் பண்ணிக்கோங்க ஸ்டேரிங்க. ஃபஸ்ட்டு இப்படி காலில் தட்டி 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 போடுங்க. ஸ்டேரிங் லாக் பண்ணிட்டு கையை விட்டு தட்டி 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 காலை வச்சு யூஸ் பண்ணி போடுங்க. அப்புறமா புரியல. ஸ்டாப்பியா? சரி ரோலிங் ஸ்டாப் அடிப்புமா? ஏய் ரெண்டாவது கீரு வேகமாக போயிட்டு அதே தான். ரெண்டாவது கீரு வேகமாக போயிட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி தான். அதில் என்ன பண்ணுவீங்கன்னா பிரேக் இல்லை ரொம்ப ஷார்ப்பாக அடிப்பீங்க. இதில் எப்படி அடிக்கணும்னா குறைச்சிட்டே வரணும். பண்ணுறீங்களா? மெதுவாக 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 பண்ணோம். அப்படியே தாய் விழுந்துருவீங்க முன்னாடி. இங்கேருந்து மட்டும் வாங்க, இந்த ஸ்டைட்டில் மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி பிரேக்கை எக்காரணத்தை கொண்டு இப்படி லாக் பண்ணாதீங்க. மெதுவாக குறைச்சிட்டே வாங்க. ஹைட்டு ஏறலனாலும் பரவாயில்ல, ஒரு 20 டைமுக்கு அப்புறம் தான் ரோலிங்கே ஆகும். அதனால் வரலேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடாதீங்க, அப்படியே தூக்கி அடிச்சிரு. ஏன்னா வேகம் வரும்ல, அதனால் கொஞ்சம் மெதுவாகவே வாங்க. ஃபஸ்ட்டு அடிங்க எப்படின்னு சொல்கிறேன், அப்புறமா வேகமாக பண்ணிக்கலாம். நல்லா இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எங்கே பார்க்கவே முடியல. சரி சரி சரி, அவ்வளோதான் அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும். பொறுமையா பொறுமையா. இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ மைனூட்டாக தூக்குது, அதே மாதிரி பண்ணுங்க, ஹைட் ஏறும். சரியா? லாக் பண்ணாதீங்க, இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ வண்டி ஏறுது, ஒரு 20 டைம் 30 டைம் அடிச்சிங்கன்னா அப்புறம் ரோலிங் ஆரம்பிச்சிடும். த்ராட்டில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. த்ராட்டில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. வண்டி மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் பிரேக் அழுத்துங்க. வண்டி திரும்ப இறங்கும். திரும்ப இறங்கக்கூடாதீங்க. திரும்பவும் த்ராட்டில் கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் ஆகிரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இழுங்க வண்டியை. வண்டி இழுங்க. ப்ரோ ஒரே நிமிஷம். எல்லாமே கரெக்டு தான். இந்த காலை கீழே வைங்க. அதே மாதிரி கிளச்சு கொடுத்து தாண்டி கொடுத்து இழுக்கிறீங்க, தூக்குதில்ல வண்டி மேலே. அப்போ கொஞ்சம் இழுங்க வண்டியை. இழுத்திங்கன்னா டக்குன்னு மேலே வந்துடும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கிளச்சை பிடிச்சி த்ராட்லி கொடுத்துட்டு தானே அப்படியே விட்றீங்க. அப்போ இன்னொன்று சேர்த்துக்கோங்க. கிளச்சையும் பிடிச்சி த்ராட்லியும் கொடுத்து ரெண்டும் ஒரே டைமில் இருக்கும் போதே வண்டி லைட்டாக இழுங்க. இழுத்ததுக்கப்புறமா கிளச்சு விடுங்க. வண்டி டக்குன்னு மேலே வந்துடும். ஏறதுக்கே சிரமப்படுது. ஏறிடுச்சுன்னா போயிடும். ஏறிடுச்சுன்னா வண்டி போயிடும். சரியா?
ஏதாவது அடியா? இல்லை வண்டி கொண்டு வர பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து அழுத்துங்க. இப்போ அழுத்துறதுலையே அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் நல்லா பவராக அழுத்துங்க அந்த லாஸ்ட்டில். அப்படி அழுத்திட்டோம். ப்ரோ உன்னை நாங்கள் டீம்லேருந்து வன்மையாக கண்டித்து டீம் விட்டு தூக்குறோம். எவ்வளோ சொன்னாலும் கேட்காம ரோட்லேயே தான் பண்ணிட்டுக்கிறேன். அதனால் வேறு வழி இல்லாமல் பல பேர் உன் மேலே ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போடுறாங்க, எனக்கு அனுப்பிடுறாங்க. என்னடா இவன் எங்கே இருக்கிறான்? அதனால் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்புகிறாங்க. என்னால் சமாளிக்க முடியல. அதனால் உன்னை அணியிலேருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். நல்லா பவரா மெதுவாக க்ளோஸ் மட்டும் பண்ணுங்கள், லாக் பண்ணாதீங்க. 2 வரல. என்ன இங்கேருந்து போயிட்டுருக்கிற வண்டி அங்கே கிடக்குது? என்ன பண்ணி விழுந்த? வண்டி ரைட்டு சாஞ்சு போச்சுண்ணா. ஸோ சேட். ஓ மொரட்டு சர்க்கிளாக போடுறு. ரேட்டுக்கு வலுவான அடினா அதெல்லாம் பெண்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. போ ப்ரோ, வண்டியே இடைக்கு போகிற மாதிரி ஆயிரும். ஆஃப் ஹோல்டு முடிச்சா நீ இதுக்கே ஃபீல் பண்ணுற. திருப்பி வந்துடணும். அப்புறம் டே வண்டியை ஸ்லோ பண்ணி வாடா. டே பெட்ரோல் நிறையா பணம் வச்சுக்கிறியாடா? பெட்ரோலுக்கு நிறையா பணம் வச்சுக்கிறியா? அப்புறம் என்ன முடிக்கணும்னு நினச்சி பண்ணுறா? எப்படி தெரியுமா, வண்டி ஐட்டியும் விடக்கூடாது, ஸ்லோவும். டே வேகமாக வந்து திருப்புறடா. இவ்வளோ வேகத்தெல்லாம் இல்லைடா, இவ்வளோ வேகமான வண்டி திரும்பாதுடா. டே அப்படி விழுந்தா பரவாயில்லடா, தப்பு இல்லைடா. நீ இவ்வளோ வேகமாக வந்து விழுந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், ஒன்றை விட்டு வண்டி அவ்வளோ தூரத்தை தான் கிடக்கும். வேகம் தேவையில்லை. ஆஃப் ஹோல்டுக்கு ஸ்லோ பண்ணால் தான் ஆஃப் ஹோல்டு. தூக்கணும்னு ரைட்டில் செஞ்சு போச்சு வண்டி. ஆஃப் ஹோல்டுக்கு ஸ்லோவும் எப்படி சொல்கிறது, வண்டியை த்ராட்டில் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஆஃப் ஹோல்டு சர்க்கிள், வெயிட்டு கொடுக்குறது, நிறையா விஷயம் இருக்குது. அசால்ட்டாக பண்ணாத. டைம் எடுத்துக்கும், அப்புறம் அதை முடிக்கவே முடியாது. அப்புறம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணு. என்ன பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஹைட் ஏற்றுறோம், போகிறோம், ஸ்லோ பண்ணுறோம், திருப்பும் போது வண்டி அதுவும் இல்லாமல் திருப்பும் போது டெட் ஸ்லோவில் தான் இருக்கணும் வண்டி. இப்போ திரும்ப வண்டி மட்டும் தான் பண்ணணுமா? நீ முன்னாடி போய் வண்டி தள்ள தேவையில்ல. நீ இந்த பக்கம் நவுந்தினா போதும், சர்க்கிள் பக்கம் போட்டு சர்க்கிள் விழுந்துடும். அதே மாதிரி கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மடக்கூடாது. திருப்பும் போது வண்டி ஹைட்லேயே தான் இருக்குன்னு நினைப்பாரு, சர்க்கிள் விழுந்துடும். திருப்பும் போது வண்டி ஹைட்லேயே இருந்துச்சுன்னா போதும். என்ன ஒன்றாண்டு ஸ்டேரிங்கை ஃபஸ்ட் லாக் பண்ணிக்க குரு. இந்த பக்கம் அந்த பக்கம் லாக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஸ்டெடியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, கிருட்டுலாம் த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. லெவல் த்ராட்டில் மெயின்டைன் பண்ணி பிரேக்கை விட்டு அழுத்திக்கணும். அழுத்த வண்டி டெட் ஸ்லோ ஆகிடும். லாக் பண்ணிவிட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா வண்டி ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகக்கூடாது, த்ராட்டிலே மெயின்டைன் பண்ணி லைட்டாக ஏறி இறங்கும். இறங்கும் போது நல்லா பெரிய தரைச்சி வச்சுக்கோ. அப்புறமா இப்போ உடனே வைக்க முடியாது. 10 சர்க்கிள் போடு, சப்போர்ட் சர்க்கிளில். நீ இப்போ கையை விட்டு காலை தேய்ச்சிட்டே போடு. நான் ஒரு ஆள் அனுப்பிவிட்றேன். அவன் வந்து கையை பிடிச்சோடனே உன் வெயிட்டில் அவனுக்கு போயிடும். அப்புறமா காலை தூக்கி நீ மேலே வச்சுக்கோ. அப்போ உனக்கு ஈஸியாக ஆயிரும். கையை விட்டுட்டாலே அது முடிஞ்சு. அவன்கிட்ட கை கொடுத்துட்டின்னா அப்படியே காலை தூக்கி மேலே வச்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். அவன் கையை பிடி சுற்றுறது ரொம்ப ஈஸி. நீ த்ராட்டில் பண்ணி சுற்றுறது தான் கஷ்டம். லாக் பண்ணி த்ராட்டில் கொடுத்து கை நீட்டி சுற்றுறதில்ல, அதுதான் கஷ்டம். அது மட்டும் பழகிட்டின்னா அதான் அது கஷ்டம். நீ இல்லைன்னா லெஃப்ட்டு தொங்கிட்டு வண்டி நேராக வச்சுக்கோ. சாய்க்கக்கூடாது, வண்டி நேராக வச்சுக்கோ. நீ மட்டும் லெஃப்ட்டில் வா. நீ நார்மலாக அடிக்கிறீல்ல, அதே தான். லாக் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுன்னா, கையை விட்றப்போ த்ராட்டில் அதிகமாக கொடுக்கக்கூடாது. லெவலாகவே கொடுத்துட்டு பிரேக்கை விட்டு அழுத்திட்டிங்கன்னா ஒரே மாதிரி சுற்றும். போடு விழுந்துடும். ஈஸி தான். நான் இவ்வளோ நேரம் விளக்குற அளவுக்கு அது கஷ்டம்லாம் இல்லை. ஆதிரா இன்னும் உயிரோட தான் இருக்கான். இந்த பக்கம் நான் சாயுது. ரைட் சைட்லாம் போலியடா, கரெக்டாக தான்டா போகிற. நீ இந்த பக்கம் உடம்பு வைடா. போடுங்க. என்னாச்சு? எந்த வந்துட்ட
ஓடு 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 போட் முடிச்சுடு. அவ்வளோதான். அந்த சைடு நான் தான் சொல்கிறேன்ல, இந்த சைடு நீ லெஃப்ட்டில் ஃபுல்லாக தொங்குனா பிரச்சனையே இல்லை. வண்டி இப்படி தான் சாயும் காலை ஒன்று நிறுத்திக்கலாம். வண்டி அப்படி போச்சுனாலே கிராஷ் தான், விழுந்துருவேன். உழுவுரு. ஆமாம், அப்படி போகக்கூடாது. நீ ஃபுல்லாக லெஃப்ட்லேயே சாயி, வண்டி ஸ்டெடியாக வச்சாலும் சரி சாய்ச்சாலும் சரி, நீ ஃபுல்லாக லெஃப்ட்டில் இரு. அப்படி இருந்தீங்கன்னா நீ ஈஸியாக வண்டி கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திக்கலாம். சர்க்கிள் விழுந்துடும். த்ராட்லேயும் விடாத, பிரேக்கையும் விடாதடா, பண்ணிட்டேறா, விழுந்துரும்டா சர்க்கிள். அவ்வளோதான்டா, பாதி முடிச்சிட்டா. என்ன கொஞ்சம் தானே.